லைன்ஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசியல் களத்தில் பரபரப்பாக தன்னுடைய உரை வீச்சுகளால் அதிரடிகளை உண்டு பண்ணக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய ப்ரெஸ் மீட் ஒன்று பார்த்தேன். ஜெகன்மூர்த்தி இந்த வழக்கு ஒரு கடத்தல் வழக்கு சம்பந்தம் என்ன தான் அந்த வழக்கில் பின்புலம் என்ன, அவர் குறிவைக்கப்படுகிறாரா? நீங்கள் அந்த ஆங்கிளில் பேசிக்கிட்டு இருந்தீங்க. இல்லை, உங்களுக்கு என்ன தான் தெளிவு வேணும்? இல்லை, இப்போ எனக்கு அந்த வழக்கில் பேசுகிறவங்க எல்லாரும் என்னமோ கூடவே ஜெகன்மூர்த்தி பின்னாடியே போய் பார்த்த மாதிரியும் அவரே தூக்குறா, அவனை உட்கார்றா, எப்பட்றா, ஏதுரா, கத்திடுறா, வெட்டுறா, குத்துறா அப்படின்னு சொன்ன மாதிரியும் ஜெகன்மூர்த்திக்கு இதே தான் வேலை. அப்புறம் மாதிரி ஈஸியாக ஒரு எஸ்சி குறிப்பாக பறையறனா என்ன வேணாலும் பேசிடலாம், யார் அதுக்கு மறுத்து பேசுப்பாரா அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அதில் உங்களுக்கு என்ன வேணும்? இல்லை, இப்போ பையனை 2 பேரும் காதல் திருமணம் பண்ணுறாங்க சார். சரி, இயல்பாகவே அட்டவணை பிரிவினர் மேலே ஒரு நாடக காதல் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை பொதுத்தளத்தில் வைக்கிறாங்க. நாடக காதல் எப்படி? நாடக காதல் அப்படின்னா அது நான் வைக்கல. நாடக காதல்ங்கிற குற்றச்சாட்டை அது எப்பயோ வச்சாங்க. அது பல நாடக காதலை குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க செய்கிறாங்கன்னு நான் சொல்ல. நாடக எல்லாருமே செய்கிறாங்க. நாடக காதல் இருக்கு. நாடக காதல்ங்கிறது இருக்கு. ஒரு பொண்ணை தவறான வழிக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க, காசு படம் பறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, அதெல்லாம் இருக்குது. ஆனால் எங்கே முரண்படுறோம்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற சொல்கிறதுல தான் நம்ம முரண்படுறோம். இதில் இன்னொன்று, ஏதோ நாடக காதல்ன்ற வார்த்தையை மருத்துவர் ராமதாஸ் தான் கண்டுபிடிச்சி வெளியில் சொன்னார். நீங்கள் திரும்ப திரும்ப நாடக காதல்னு சொல்கிறது ஏதோ எங்கள் சமூகத்து மேலே இருக்கிற அக்கறையில் சொல்லலை, மருத்துவரை குறி வைக்கணும், அவர் மேலே ஒரு அலிகேஷனை போடணும் இதுக்காக தான் அந்த நாடக காதல்ன்ற வார்த்தையை பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று தெரிஞ்சுங்க, அந்த நாடக காதல் பேசப்பட்ட போது, அதாவது தலித் அல்லாதோர் கூட்டமைப்புன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் மருத்துவர் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 27-30 தலைவர்கள் இருந்தாங்க. எவன் பேராது வெளியில் தெரியுதா? தலைமையேற்று நடத்துகிறவங்க பேர் தானே பேசப்படும் சார். அதில் ஒரு அந்த கருத்தோடு உடன்பட்டு இருக்கதா நீ போகிற. சரி, அப்படி போன ஒரு 27-30 பேரில் இன்றைக்கு மருத்துவர் சார்பாக இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பட்டியல் சமூகத்துக்காரரை நாங்கள் முதல்வராக்குவதற்கு தயார்னு சொல்லிட்டாங்க. ஏன் மற்றவங்களாம் சொல்லலை அப்படின்னு யாராவது கேட்டிங்களா? திரும்ப திரும்ப இன்றைக்கு மருத்துவர் நாங்கள் எஸ்சியும் பறையரும் வன்னியரும் ஒத்துமையாக போகணும்னு சொல்லுகிற போது நாடக காதல்னு சொன்னவர் இவர் தான். நாங்கள் அதை பிரித்து விடுறதுக்கு உங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் கெடுக்கிறதுக்கெல்லாம் வரல சார். நான் பொது சமூகத்தை சொன்னேன், பாலா அவர்களை சொல்ல. பொது சமூகம் அதை தான் சொல்கிறான். சரி, நாங்கள் அப்படி நாடக காதல்னு சொல்லும் போது எத்தனை பேர் எங்களுக்கு ஆதரவாக இருந்தீங்க? ஒன்றும் இல்லையே. நாங்கள் தான் எங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கணும். இல்லை, இப்போ கூட ஒரு படுகொலை நடக்கிற போது நாங்கள் தான் எங்களை டிஃபெண்ட் பண்ணுறோம், வேறு யார் எங்களுக்காக நிற்கிறேன்? 2 வார்த்தை. ஆமாம், நம்ம இப்போ அதில் நாடக காதல்ங்கிற வார்த்தையை உங்களை வேற பக்கம் இழுத்துட்டு போயிருக்கலாம். நான் கேட்குறது என்னென்னா, பொதுவாக அட்டவணை பிரிவினர் மீது காதல் திருமணம் செய்கிறாங்க அப்படின்னு பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதில் நான் அதற்கு எதிரானவன். நான் அந்த மாதிரி காதலை வேணான்றேன். ஒரு நம்ம சமூகத்துலேருந்து படித்து வரோம், படித்து நம்ம அத்தை பிள்ளை மாவன் பிள்ளை நம்ம ஊரில் இருக்கிற அவங்க சமூகத்திலே சொந்தத்திலே பொண்ணு இருக்கு சார். நாங்கள் இந்த நாடக காதல் அந்த காதல் சாதி ஒழிப்பு காதல்ன்றாங்கல்ல, எவனாவது மாடு மேய்ச்சிருந்தவனை யாராவது கழிக்கிறாரா? எல்லாமே காலேஜ் படிச்சிருப்பான், நல்லா படிச்சிருப்பான், எங்கன்னா ஒரு இடத்துல வேலை செஞ்சுருப்பான். அதில் நாங்கள் இதை மாற்றி தான் சொல்லணும். நீங்கள் தான் எங்கள் பசங்களை கவர் பண்ணுறீங்கன்னு சொல்லணும். அது நாகரிகம் இல்லாத வார்த்தையாக இருக்குன்றதால நான் அதை சொல்கிறது இல்லை. பட் அதில் அப்படிலாம் இல்லை சார். காதல்ங்கிறது யாரையும் சாதி பார்த்து மதம் பார்த்துலாம் வர்றதில்லை. அது இயல்பாக நாடக காதல் வார்த்தை வருது சார். அந்த வார்த்தை இப்போ பொதுவில் அரசியல் மையத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதனால அதை வச்சு எல்லாரும் அதை தடுத்துருக்கணுமா இல்லையா? இல்லை, அது விமர்சனத்துக்குரியது. அந்த வார்த்தையை நம்ம விமர்சனத்துக்குரியது, அதை நம்ம மறுக்கல. இப்போ இந்த இஷ்யூக்கு வருவோம். ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த ஒரு பையன் கடத்தப்பட்ட அந்த வழக்கில் அவருடைய பெயர் அடிபடுது. சரி, பொதுவாக இந்த மாதிரியான விஷயங்கள்ல காதலர்களை சேர்த்து வைக்கதான் இந்த தலைவர்கள் பொதுவா நீங்க பொதுவா எடுத்து பாருங்க. இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்தா இவர்களிடம் போய் தஞ்சம் அடைந்தால் நம்ம ஒரு உயிர் பொழைத்துக்கலாம், நமக்கு உயிருக்கு ஆபத்து வராது, ஏதோ ஒரு காவல் நிலையத்துல கூட்டு போய் திருமணம் செய்வாங்க, அது ஒரு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு தான் வருவாங்க. இந்த விஷயத்துல இது அதுக்கு நேர் எதிராக நடந்தது. இப்போ தமிழ்நாட்டில் பல காதல் ஜோடிகள் பிரிக்கப்படுது. உங்களுக்கு ஆஃப் த ரெக்கார்ட் தெரியுமா தெரியாதா? இது எல்லாம் பண்ணுறது யாரு?
இல்ல ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருப்பாங்க, இல்ல அங்க லோக்கல் ஏரியா டான்கள் யாராவது இருப்பாங்க, அவங்க செய்வாங்களா இருக்கும். பெரும்பாலும் அரசியல் ஆமா, அரசியல் தளத்துல இயங்கக்கூடியவங்க செய்வாங்க. அப்போ போலீஸும் செய்யுது, காவல்துறையும் செய்யுது, அவங்ககிட்டையும் போகும், கட்ட பஞ்சாயத்து போகும், கட்ட பஞ்சாயத்துக்குன்னு பண்ற ஆள்களும் இருக்காங்க. போலீஸ் கிட்ட போனா கூட என்னென்ன சமூகமா சரி கொஞ்சம் அவரை பாருங்க அவரை பாருங்க இப்படிதான் இயல்பா நடக்கும். சரி, நீங்க 7-8 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்த உடனே இவங்க எங்கேயோ காரில் இருக்கும்போது அவங்க வீட்டில் தேடின்னு வராங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த சினிமாவில் சேசிங் நடக்கிற மாதிரி இந்த காரில் இவங்க இருக்கிறாங்கன்னு உடனே போலீஸ் அதாவது விரட்டுது. இப்போ மாப்பிள்ளை பொண்ணு ஒரு காரு, அந்த வீட்டு தரப்பில் ஒரு கார் சுற்றி சுற்றி வந்து இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம காந்தி சிலைக்காக உள்ளே போன உடனே அப்படி போய் ராதாகிருஷ்ணனோட போய் ஒரு ரவுண்ட் அடிச்சு நேராக டிஜிபி ஆஃபீஸ் இருக்குல்ல, நேராக அது உள்ளே வண்டியை விட்டாங்க. அவங்களுக்கு டிஜிபி ஆஃபீஸ் தெரியாது. பின்னாடி வந்தவொடனே என்ன பண்ணுறான், வண்டி உள்ளே போனேன், இவனுங்களும் சினிமா சேசிங் மாதிரி உள்ளே போன உடனே அங்கே ஒரு டிஜிபி ஆஃபீஸை மிரண்டு போய் அவனை அப்படியே பிடிச்சி அது வந்து E1 மயிலாப்பூர் ஸ்டேஷன். ஆமாம், சரி, அது கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போது அந்த செக் போஸ்ட் மாதிரி ஒரு கம்பிலாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பயிலும் பசுக்கு ஓடி வந்துடுறாங்க பண்ணிடுறான்னு போட்டாங்களா. அந்த காதல் ஜோடி பிரிச்சது யார்? அப்போ அதெல்லாம் அது பெருசாக பேசப்படல. இப்போ எங்கள் ஜெகன் செஞ்சாருன்னு நான் சொல்ல வரேன் சார். இது சர்வசாதாரணமாக எல்லா ஊர்களிலும் எல்லா இடங்களிலும் இது இயல்பாக அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றும் நடக்கும். இவர்கள் செய்தார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. அது பின்னாடி என்ன நடந்ததுன்னு தெரியல. போலீஸ் வந்து அந்த சான்றுகளோட தான் இவர்களை கைது பண்ணுறதுக்கு உள்ள போறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, ஏடிஜிபி ஜெயராம்லேருந்து எடுங்க. ஒரு ஏடிஜிபி அவரும் அட்டவணை பிரிவை சேர்ந்தவர். ஆமாம், சரி, ஜூலை மாதம் டிஜிபி ஆக போகிறார். அவர்கிட்ட வந்து ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு மேட்ரு பண்ணணும், ஒரு பெரிய ஜோடியை பிரிக்கணும். சரி 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 பாப்பா என் கார் எடுத்துருப்போம். யாராவது சொல்லுவாங்க? சாதாரணமாக ஒரு இன்ஸ்பெக்டரோ ஒரு எஸ்ஐயோ இல்லை, அது போலீஸில் விசாரித்தேன். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு எஸ்ஐ கூட இந்த காரியத்தை செய்ய மாட்டான். ஆனால் இவர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத அவங்க எப்படி இதுக்குள்ளே விழுந்தாரு. இவன் என்ன சொல்கிறான், டிஜிபி கிட்ட வந்தோடனே ஒரு காசுக்கு ஆசைப்பட்டு ஏஜிடிபி காசுக்கு ஆசைப்பட்டு வண்டியை கொடுத்து விட்டாரு. இது 1%, 1/2% அறிவு உள்ளவங்க கூட இதை ஏற்றுக்க மாட்டான். ஆனால் இது எப்படி நீங்கள் பூஸ்ட் பண்ணீங்க? ஏடிஜிபியே நேராக உட்காந்து அவர் தான் கடத்தலை, அவர் வண்டியில் இல்லை சார். நீங்கள் ஸ்கெட்சு போடுறவங்கலாம் வந்து நேரடியாக சார் எல்லாம் வந்து செய்கிறாங்க சார். ஸ்கெட்சு போடணுன்னா ஒரு வண்டி அனுப்பலாம், ஒரு 2 போலீஸை கூட அனுப்பலாம், ஒரு பிரைவேட்லேருந்து ஒரு வண்டி எடுக்கலாம், ஒரு டெம்போ டிராவலர் எடுக்கலாம். நீங்கள் இந்த அளவுக்கு போகணும்னு எதிர்பார்க்கல, எது சிக்கிட்டீங்க. அதனால இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க. ஒரு மேட்ரு ஒன்று சக்ஸஸ் ஆகும், ஒரு மேட்டரில் இறங்கணும், ஒரு காசு ஜோடி பிரிக்கிறேன்னு வச்சுங்க, ஒன்று சக்ஸஸ் ஆகி காசு வரும். ஃபெயிலியர்னா என்ன தெரியுமா ஆகும்? பிரச்சனை ஆகிடும். அது ஈடுபட்ட எல்லாரும் மாட்டிப்போம், சிக்கிடுவோம். இது ஒரு டிஜிபி தெரியாது. இல்லை நீங்கள் என்ன சொல்லுங்க ஏப்பா, இல்லை அதான் நீங்கள் ஃபெயிலியர் ஆகும்னு தெரியாமல் மாட்டிக்கிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். ஆமாம், எஸ்சின்னா உங்களுக்கு வந்து 1% கூட அறிவு இல்லை. இவ்வளோ நீங்கள் அதுக்குள்ள பார்த்தீங்களா, டக்குன்னு பார்த்தீங்களா, ஏன் அதுக்குள்ள போய் எப்படி ஒளிறீங்க? வேறு நாங்கள் ஒளியில இல்லை. இப்போ நம்ம உரையாடல் வந்து என்ன போயிட்டு இருக்கு, அந்த காதல் திருமணத்தை இவர்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கவங்க இவங்க எப்படி அதை பிரிக்கிற இடத்துக்கு போனாங்க உங்களுக்கு தெரியுமா? நேரடியாக அவர்கள் ஈடுபட்டார்களா? இல்ல, இதான் உங்ககிட்ட சான்று இல்ல, பொதுவுல இல்ல, நாங்க ஸ்கெட்ச் பின்னாடி நான் அதுக்கு தான் ஒரு ஏடிஜிபியா இருக்கிறவரு இந்த மாதிரி எத்தனை கேஸ் ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அவருக்கு தெரியாது, சிக்கும் மாட்டோம், நம்ம வண்டி சைரன் வண்டி தெரியுமா? தெரியாது. சரி, அப்போ நாங்களாம் அவ்வளோ அறிவு கட்டணுவோம், நாங்கள் வந்து அமைச்சிருப்போம். இதானே பொது வழியில் பேசுறீங்க? இல்லை, ஆனால் வந்து சான்றுகள் இல்லாமல் வந்து உங்களை யாரையும் வந்து நெருங்க முடியல. அது எப்படி நடந்திருக்கலாம் சார்? இப்போ உங்கள் ஆஃபீஸில் வச்சு ஒரு வண்டி கேட்குறாரு, ஒரு 2 வீலர் இதை கடைக்கு போயிட்டு வரேன்னு. சரி வண்டி எடுத்துகிட்டு போன்றீங்க. இப்போ ஒரு செயினை எடுத்துட்டாரு. பாலா தான் சொல்லி போலீஸ் வண்டியா சார்? அது போலீஸ் வண்டி, உங்கள் வண்டி பர்சனல் வண்டி சார், அவரோட வண்டி சார் அது. சரி, அவரோட வண்டி அது. அவர் செஞ்சது நான் நியாயம்னு சொல்லுவேன். ஒரு பெண்ணோட அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பெண் வந்து சென்னைக்கு வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்துருக்குறேன், ஒரு வண்டி அனுப்புங்கன்றார். இந்த ஆள் கொஞ்சம் கிரிமினலாக இருந்தால் வேற ஒரு டிராவல்ஸ் 2 வண்டி விட்டுருவேன் அனுப்பி வந்து கேட்ட உடனே சரி கோயிலுக்கு தானே இப்போ பாதுகாப்பாகிட்டோம். இப்போ ஒரு ஏடிஜிபி வண்டி ஒரு கோயில் முன்னாடி போய் நிற்குதுன்னு வச்சுங்க, ஒரு கௌரவமாக டக்குன்னு உள்ளே போகலாம், வரலாம், போலீஸ் கூட வருவாங்களா? அந்த நினைப்பில் அவர் கொடுத்துருக்கலாம்ல. இந்த ஒரு பேசிக் கூட இல்லாமல் ஏடிஜிபி கடத்த உதவினார். அதே மாதிரி தான் மூர்த்தி அண்ணன். இப்போ ஒரு இடத்துக்கு ஒரு விஷயத்துக்கு போகிறோம், ஒரு பொண்ணை பிரிக்க போகிறோம்னு வச்சுங்க, இந்த ஏரியாவில் யார்ப்பா
ஒன்றும் போலீஸை பேசுவாங்க, இல்லைங்க அப்படின்னா அங்கே லோக்கலில் யாராவது இருக்காங்களா, சரி அக்கன்னு பார்த்து பேசினோன்னே இந்த மாதிரிங்க இந்த மாதிரி விஷயம்னா, சரி எங்கள் அண்ணன் தான் இங்கே இருக்காரு, நான் எங்கள் அண்ணன் எது சொன்னாலும் கேட்டுப்பாரு, எங்கள் அண்ணன் கிட்ட அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல வானாங்க அண்ணான்னு நம்ம பண்ணிவிட்டு அவர்கிட்ட சொல்லிக்கலான்னு கூட இது நடந்துருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சரி அப்படியே வந்திருந்தாலும் நீங்கள் என்ன சார் சொல்லியிருக்கணும்? என்ன சொல்லி இல்லை இதை வந்து நாங்கள் சேர்த்து தான் வைப்போம், பிரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியது. ஜெகன் கிட்ட போய் அவங்க சொன்னாங்களா நீங்கள் கூட இருந்தீங்களா? இல்லை. அப்புறம் இல்லை விவாதத்தில் பொதுத்தளத்தில் நீங்கள் உங்கள்கிட்ட வந்து ஆதாரம் இல்லைங்கிறதுனால அப்படி பேசாதீங்க. இப்போ வந்து விவாதத்துல இப்போ வந்து இவர் பேர் உருட்டப்படுது, இதுல அதுக்காக அவர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் அவர் வந்து எஸ்கேப் ஆகி வெளியே வர்றாரு. ஆனா பரவாயில்ல பேசப்படுற விஷயம் என்ன, இதுல இவருடைய தலையீடு இருந்திருக்கு அப்படிங்கிறது. சரி, இது நான் எப்படி கேட்கறேன், இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த எம்எல்ஏ எம்பி கட்சி சரி இதெல்லாம் சரி நான் உங்க வாதத்துக்கே வரேன் சார். நீங்க வந்து அவரு வந்து செய்யல எல்லாம் சரி சார், ஏன் வந்து நீங்க பிரஸ் மீட்ல வந்து கடைசியில வந்து அன்னைக்கு பேசும்போதும் கூட அப்படிதான் சொன்னாங்க, பிரஸ் மீட்ல ஏன் வந்து டக்குன்னு நாங்க வந்து அட்டவணை பிரிவு, நாங்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், அதனால எங்களை குறிவைத்து இது பண்றாங்க அப்படிங்கிற அதுக்குள்ள ஏன் போறீங்க? இந்த சம்பவத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே. அதாவது இவர் கூட இருந்த இந்த கட்சிக்கார ஒரு சரத்துன்னு ஒரு அட்வொகேட் வந்து அதில் ஈடுபட்டிருக்காரு, அவர் கூட அண்ணங்கிட்ட சொல்லிக்கலான்னு கூட சொல்லியிருக்கலாம். சரி மாட்டின பிறகு என்ன இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு பிறகு ஏய் என்னடா அந்த மாதிரி பண்ணி விட்டு என்னடா அந்த மாதிரி பண்ணிட்டேன், சரிடா டேய் இது அவரை பாடுறான்னு கூட மேபி சொல்லிடுவேன். நானும் அதை விட அப்படி தான் சொல்லுவேன், 2 திட்டு நாயை போய் என்ன ஏன்டா அந்த மாதிரி ஊர்வம் போய் அது எனக்கு அசிங்கப்படுதுன்னு சொன்னேன். நான் வந்து அதில் வந்து அந்த அந்த பிரச்சனையை அமுக்குவதற்காக கூட சொல்லியிருக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், சீமான் வீட்டுக்கு போகிறீங்க, அண்ணன் சீமான் வீட்டுக்கு போகிறீங்களே, எத்துமே ஒரு சம்மனை ஓட்டுறீங்கல்ல, இன்னத்துக்கு அது விசாரணைக்கு வந்துடும். ஏன் ஜெகன் அண்ணன் வீட்டில் ஒரு சம்மனை ஓட்டினா நாங்கள் மாட்டோன்னு சொல்லுவோமா? ஏன் ஒரு 200 போலீஸ் செஞ்சிருக்கலாம்? வெயிட் பார்ட்டி அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண முடியாதுங்க, என்ன பண்ண முடியாது, கைது இது பண்ண முடியாது, விசாரணைக்கு வர மாட்டாரு சார். நீங்கள் ஒட்டின பிறகு நான் வரலாம் தானே பிரச்சனை. அந்த முறை சார் அவர் ஒரு வழக்கறிஞர், என்ன சட்டம் படித்தவர், அவங்க மக வந்து சட்டம் படித்தவங்க. மூர்த்தி அண்ணன் இங்கே வந்து ஒரு 1000-2000 வக்கீல்களை உருவாக்கியிருக்காரு. அப்போது நீங்கள் முறைப்படி ஒரு சம்மணம் அனுப்பிச்சு ஒரு சும்மா ஒரு எஸ்ஐ வந்து சம்மணம் கொடுக்குறீங்க, வாங்கலாம் செவுத்தில் ஒட்டுங்க, அவர் அதுக்கு சர்வான மாதிரி தானே. இப்போல்லாம் வாட்ஸ்அப்பில் அமைச்சாலே போதும், ப்ளூடிக் வந்துட்டாலே போதும், பண்ணுங்க. ஏன் நீங்கள் பண்ணலைன்னும் போது தானே எங்களுக்கு சந்தேகம் வருது. அதனால நீங்க இதுக்குள்ள வந்து இதுக்கு பின்னாடி வந்து சாதிய ஒடுக்குமுறை தாக்குதல் சார் நீங்களாம் வெளியிலேருந்து பார்க்குறீங்க சார், ஓ எஸ்சியா இவங்க அப்படின்னு பார்க்குறீங்க. நாங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கணும் சார், எங்களுக்கு தான் அந்த அழுத்தம் தெரியும். எங்களை வந்து நாங்கள் என்ன தான் கோட் சூட் போட்டால் கூட எங்களை எப்படி பார்க்குறானுவா, கோட் சூட் இந்த கோட்டு சுட்டு இல்லை இழுத்தவொடனே எனக்கு அங்கே ஞாபகம் இது நான் இந்த கோமாளி கோட்டு சுட்ட சொல்ல வரல. பொதுவாக நாம் ஒரு கருப்பு பேண்ட் வெள்ளை ஷர்ட் போட்டு ஒரு ஷூ போட்டு இதை கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் கூட பத்தியா அப்படின்னு 2 பேர் எதிரில் வேற ஆளாக வச்சுங்க கண்ணிலே பேசிப்பாங்க. உடம்பயிறு நீங்கள் சாவத்து தானே நாங்கள் அந்த மாதிரி இருக்கிறோம். அதாவது எம்சி ராஜா இல்லை நீங்கள் படிங்க மேலே வாங்க உயர்ந்த நிலைக்கு போகணும் வைக்கிறோம் அதெல்லாம் சரி, ஆனால் அதே சமயம் கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல, இந்த மாதிரியான விஷயங்கள்ல நான் தலையிடாமல் இருக்கிறது அது சமூகத்துக்காக நீங்கள் இப்போ ஒரு சண்டை எங்கள் பொறுப்பு சார், எங்கள் பொறுப்பை பற்றி யாரே எங்களுக்கு சொல்லித்தரோம் சார், எங்கள் முன்னோரெலாம் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னமும் நாட்டில் இந்த மாதிரியான சிக்கல் வரும்போது அது பேர் அவ பேரா மாறுது இல்லை, நீங்கள் அதை கிரியேட் பண்ணுறீங்கன்ற நாட்டில் எதுவுமே நடக்காத மாதிரியும் எவனுமே அந்த வேலையை செய்யாத மாதிரியும் அதனால நீங்களும் செய்வீங்களா அப்படின்னு சொல்ல வரல. அப்ப திருப்பி பத்தியா நாங்கள் செய்யாமையே அதுக்கான ஆதாரம் எவனோ மற்றவன் செய்யறான் மற்றவன் செய்யறான் அவனே கேள்வி கேட்டியா இவனை கேள்வி கேட்டியான்னு கேட்கறது வந்து என்ன மாதிரி? சரி அவனை கேட்காததுக்கு என்ன காரணம் சொல்லுங்க? அவங்களையும் கேட்கணும் இல்லையே, இந்த மாதிரி கேட்கல ஒரு 200 போலீஸ் போய் கேட்கலையே. அதாவது ஒரு இந்த நிலையில இருந்து வர்ற ஒருத்தனுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குல்ல, ஒரு அடித்தளத்து நிலையில ஒடுக்கப்படுற நிலையில இருந்து மிகவும் வந்து இந்த நிலையில இருந்து வர்ற சார் அந்த பொறுப்பை நாங்க பாத்துக்கிறோம் சார், அவங்களுக்கு தானே பொறுப்பு இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம் சார். அதை இந்த மாதிரியான விஷயத்தை சும்மா நாங்க வந்து எஸ்சின்றால எல்லாரும் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்க அதுக்குள்ள தானே போய் ஒளியறீங்க, நீங்க அதுக்குள்ள தானே போய் உங்களோட அட்ராசிட்டி அந்த மாதிரி இருக்கிறதால தான் ஒளியறோம். நீ என்ன பாக்குறன்னா ஒரு ஜெகன்மூர்த்தி ஒரு எம்எல்ஏவா பார்க்கல, ஜெகன்மூர்த்தி ஒரு எஸ்சி எம்எல்ஏ அப்படி பாக்குறீங்கன்றது தான் நாங்க நேரடியாக அனுபவிச்சிருக்கோம்ல, அதை வச்சு தான் என்ன சொல்றோம். நாங்க வந்து படிச்சுட்டு சொல்லலை. ஜனாதிபதி சார் இதை விட வந்து நம்ம இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவில் முதல் பதவிங்கிறது ஐஏஎஸ். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன்,
சிவகாமி தலைமையில் ஒரு ஐஏஎஸ் மாநாடு மாதிரி ஒன்று போட்டாங்க. அதில் ஐஏஎஸ்லாம் பேசுனதை பார்த்தீங்களா? என்ன அவன் கிள்ளிட்டான், காரி திருப்பிட்டான், அட்டவணை பிரிவினருக்கான அசிங்கம் பண்ணிட்டாங்க, என்னை மதிக்க மாட்டுறாங்க. அம்பேத்கர் சொல்கிறாரு, என்னோட கிளர்க்கு கூட என்னை மதிக்க மாட்டான், நான் சொன்னால் ஃபைலை எடுத்து கொண்டு வருவேன், அவன் என்னை மதிக்க மாட்டான்னு எத்தனை வருஷம் 100-150 வருஷம் முன்னாடி சொன்னாருன்னு வச்சிங்களேன். இன்றைக்கி சிவகாமி சொல்கிறாங்கல்ல, அன்றைக்கி சர்வீஸில் இருந்தவங்க சொல்கிறாங்கல்ல, அப்போ நீங்கள் இன்னும் எல்லாத்தையும் நாங்கள் போய் ஒளியறன்றீங்க. திருட்டு புத்தி, கேவலமான புத்தி, கேடுகட்ட புத்தியை இந்த ஊர் சமூகத்தில் இருக்கிற கொஞ்சம் பேர் வச்சுக்கின்னு, நான் மொத்தமாக எல்லாரும் சொல்ல, கொஞ்சம் பேர் வச்சுக்கின்னு நீங்கள் அதை காட்டுகிற போது நாங்கள் பேசினோம்னா பற்றியா ஆனால் அவனா எச்சு நேற்றுட்டான். அப்புறம் வந்து அரசு பல முற்போக்கான செயல்பாடுகள்லாம் செய்கிறாங்க. இந்த விடுதிகளுக்கெல்லாம் பெயர் மாற்றம் பண்ணுறது, அந்த சாதியின் அடிப்படையில் அது பிரிவின் அடிப்படையில் இருந்த விடுதிகள் பெயர்கள் எல்லாம் வந்து சமூக நல விடுதிகள் அப்படிலாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாராட்ட மாட்டீங்களா நீங்கள்? பாராட்டலாம், நல்ல விஷயங்கள் தானே. ப்ரெட்டு பூர்ணமத்து இருந்தது சார், அதில் எக்ஸ்பைரி டேட் போட்டுருந்தது, கவரை பிடிச்சிட்டு வேறு கவரை போட்டு வச்சுருக்கோம், உள்ள அப்படியே தான் இருக்குது. புது பிரெட் இப்போது புது பிரெட்டு கொடுத்த முதல்வருக்கு நன்றி. வேறு என்ன சொல்லலாம்? இல்லை, இப்போ வரையாக நிறைய குற்றச்சாட்டுகள் வரும். அட்டவணை பிரிவினருடைய விடுதிகள்லாம் வந்து அதான் சார், இது கிறுக்குத்தனமான நடவடிக்கை சார். இது கிறுக்குத்தனம். இது சட்டத்தை வந்து உன் கையில் கொடுத்துருக்காங்க, சட்டத்தை போய் வந்து சரி பண்ணு. காலனிக்காரன் சொன்னால் அவன் வாயை ஓடி அவன் பிடிச்சி ஜெயிலில் போடனா, காலனின்னு பேர் வைக்குவாங்க. காலனின்னு பேர் வைக்கலாம், காலனின்னு பேர் வைக்கலப்பா. இப்போ ஒரு ஊர்த்தல் இருக்கிறவனோ இல்லை வேறு யாரும் ஒருத்தன் எங்களை என்னன்னு கூப்பிடுவான், உங்களுக்கு பேர் வைங்க, உங்க ஊருக்கு ஒரு பேர் வைங்க சார். ஏன் நீங்க வந்து சார் நான் என்ன பேர், அரசு வந்து நல்லது தானே செய்யுது, நான் என்ன பேர் வச்சாலும் ஆமா நீங்க வந்து நீங்க பறையர் அரசியல் பேசுறீங்க, நீங்க பறையர்னு சொல்லிட்டு போங்க சார். இழிவா பேசுறோம்னா சட்டப்படி தண்டிப்பதற்கு உனக்கு வாய்ப்பு இருக்கிற போது அது வந்து அந்த நடைமுறையை விட இது வந்து எளிதா இருக்குல்ல. ஒரு ஊர் பேர்ல வந்து ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கு, அதே மாதிரி உங்க ஊருக்கு ஒரு பேர் வச்சுட்டு போறாங்க. இதுல நிறைய தவறு இருக்கு. ஏன் நீங்க அதை வந்து காலனியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? அனாதையா இல்ல, அதனாலதான் பேர் வைப்பீங்க. இல்ல அததான் இப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? இப்போ உங்களுக்கு ஹரிஜன் பேர் வச்சானுங்க, தாழ்த்தப்பட்டவன் பேர் வச்சாங்க, ஆதிதாவன் பேர் வச்சாங்க, இப்படி தலித் அப்படின்னு பல பேர் வைக்கிறாங்க. இப்ப நீங்க உங்களுக்கு ஒரு பேர் வச்சுக்காங்க. ஏன் எதுக்கு? அதான் பேர் தான் பறையர்னு இருக்கு. அப்புறம் என்ன? அதான் அப்போ அப்படி வைங்க. அதையும் செய்ய மாட்டீங்க நீங்க. சார் நாங்க எப்பயுமே நாங்க பறைக்குடி தான் சொல்றோம். இல்ல இப்ப தேவேந்திர சமூகம் வந்து எல்லா அந்த தேவேந்திர அரசியல முன்னெடுக்கிறாங்க. சரி, அவங்க அதை நோக்கி வளர்றாங்க, தேவேந்திரர்களா எழுச்சி அடைகிறாங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க. பறையர்களா எழுச்சி அடைகிறோம்னு சொல்றோம். அப்போ பேர் வைங்க, அந்த மாதிரி பேர் வச்சுட்டு போங்க. இப்போ அது வந்து காலனியா இருக்கு, சரியா இருக்கிறது தானே மாத்துறாங்க. எல்லாத்தையும் எப்படி குறை சொல்லுவீங்க நீங்க? இப்போ சமூக நல விடுதி இது மாத்துறாங்க, சரி அது ஒரு சாதியின் பேர்ல இருக்கு, அது ஒரு குறிப்பிட்ட பிரிவா காட்டுது அப்படின்னு சொல்றாங்க, அதையும் குறை சொல்றீங்க. இல்ல சார், ஒரு அரசு என்னதான் செய்யும்? அந்த பேரை மாத்திட்டோம், அது உள்ளகிற ஆளை மாத்தணுமா இல்லையா? அது அவங்களோட வாழ்க்கை தரத்தை மாத்தணுமா இல்லையா? சரி, அதுக்குதான் வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் போடுறோம், நீங்க அதை பயன்படுத்தி படிச்சு மேல வாங்க. நீங்க என்ன பண்றீங்க, விதவிதமா போர்டு வைக்கிறீங்க. முன்னாடி இந்த பெயிண்டை வச்சு பிரஸ்ல எழுதுவாங்க, அப்புறம் டிஜிட்டல் போர்டு, இப்போ ஏதோ இந்த எலக்ட்ரானிக் போர்டு, அந்த மாதிரி முன்னால் கொஞ்சம் பெயிண்ட் பூசிட்டு போர்டை மட்டும் பொசுக்குன்னு ஓடியாந்துடுறீங்க. இதெல்லாம் வந்து உங்களுடைய பார்வை வந்து அரசு மீது இவர்கள் எது செய்தாலும் வந்து விமர்சிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில இருந்து நீ ஒன்றுமே செய்யாத. இப்போ இந்த காலனின்னு பேர் எடுத்ததால எல்லாம் மாறி போச்சா சார்? அட்ராசிட்டி நடக்குது, பீ தண்ணியை வந்து பீய கலக்கிறான், மூத்தத்தை குடிக்கிறான். அது எங்களுக்கு கஷ்டம் சார், அது கஷ்டம் கண்டுபிடிக்கிறது. வேங்கவே இல்லை, அதை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க கஷ்டம். ஆனால் வந்து காலனி பேரெல்லாம் மாற்றி எளிதா இருக்குல்ல. எளிதா இருக்கு. அதுக்கு தான் திருமாவளவோட சொன்னார்ல, மிக அற்புதமான சமூக நீதிக்கான நடவடிக்கை. ஒரு ஆம்பளை பிடிச்சி பொம்பளைன்னு கொஞ்சம் முடிய வச்சு டோப்பா வச்சு இப்போ பொம்பளைன்னு அனுப்பிச்சிட்டா இது எப்படி சரியா இருக்கும்? நீங்க பேசும்போது டக்குன்னு ஒரு கோட் சூட்டை பத்தி சொன்னீங்க, என்ன எப்படி பார்க்குறீங்க? அந்த கோட் சூட் போட்ட அந்த காட்சிகள்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? குரங்குட்டிக்கு கோட்டு போட்ட மாதிரி தான் சார். ஒரு சிலர் சொல்கிறான் குடுகுடுக்காரனுக்கு கோட்டு போட்டு வந்துட்டாங்க சார். அம்பேத்கர் இல்லை இப்படிலாம் பேசுறதுக்கு வந்து ஏர்போர்ட் மூர்த்திக்கு எதுவும் ஆர்எஸ்எஸ் கிட்ட வந்து பெட்டி வருதா? சங்கியா அடிப்படையில் ஏர்போர்ட் மூர்த்தி யார்? நீங்கள் வேற நெத்தியில் வேற குங்குமம்லாம் வேற வச்சிருக்கீங்க. தனபால்ங்கிற ஒரு பறையருக்கும் முருகம்மாள் என்ற ஒரு பறையர் சமூக பெண்ணுக்கும் பிறந்த மூர்த்தி பறையர் பெண்ண. இல்லை இந்த இப்போ உங்க சார்ந்த சமூகத்தை சார்ந்தவரே வந்து நீங்க பின்னுக்கு இழுக்கிற மாதிரி நேரடியாக அவரை அட்டாக். ஆமாம், அவர் ரொம்ப முன்னுக்கு தானே எடுத்துன்னு போறாரு. இது பின்னணியில வந்து எதுவும் வந்து அரசியல் காய் நகர்த்தல் இருக்கா உங்களுக்கு? பின்னாடி யார் இயக்கிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு? ஏன் இயக்குறான் என்ன?
என்னை யார் ஏற்கனவே நான் தான் சார், என் வண்டி வச்சுருக்கேன் சார், என் வண்டியில் டீசல் போடணுமா பெட்ரோல் போடணுமா நான் தான் போடணும். எது கொடுத்தா அவர் வந்து ரொம்ப பதட்டமாகவும் எரிச்சலாகவும் ஆகுறாரு. கொஞ்சம் பேர் வந்து பறையர்னு பேசிட்டு வர்றாங்க அப்படின்னு சில வார்த்தைகள்லாம் சொன்னார். அப்புறம் இப்போ இந்த கோட் சூட் போட்ட இதில் கூட பேசிக்கிறாங்க. யூடியூப்பில் கண்ட யூடியூப்லலாம் உட்காந்து கண்ட பயிலெல்லாம் திட்டுறானுங்க, பேசுகிறானுங்க, எங்களுக்கு அறிவுரை சொல்கிறானுங்க அப்படிலாம் சொன்னார். எல்லாம் பேர் வரையும் உங்களை மாதிரியான ஆட்களை குறி வச்சு தான் சொன்னார். அம்பேத்கர் வந்து ப்ளூ கோட்டு போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எதனா படம் இருக்கா? இல்லை. இவனும் லூசு பயிலும் அம்பேத்கருக்கு ப்ளூ கோட்டை போட்டு விட்டு அவர் நீளம் போட்டு நான் பரவி இருக்கிறவங்க ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொன்னார். கடல் போல் வானம் போல் அந்த மக்கள் பரவி அதனால நீளம் எடுத்துக்கிட்டாங்க. அதால் இவங்க நீளம் எடுத்து அம்பேத்கர் நீளம் கோட்டை போட்டு லிப்டிக்கை போட்டு விட்டு அங்கே நிற்க வச்சிட்டானுவான். இப்போ நம்ம இவங்க ஆட்டோக்காரன் கொளுத்துக்காரன் வந்தவன் போன எல்லாருக்கும் நான் கோட் சூட் போட்டு கோமாளி வேஷம் போட்டு கூட்டாந்து நிற்கிறோம். சரி, அவங்க தங்களை வந்து அம்பேத்கராக உணர்கிறார்கள். உங்களுக்கு அம்பேத்கரை நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீர்கள். இல்ல, உங்களுக்கு பொறாம அவங்க வளர்றாங்க, அவங்க வந்து இவ்வளவு பெரிய அரசியல் இன்னும் வளரலையா? வளர்ந்துட்டாங்க. திமுக ஆட்சியே வந்து அவர்களுடைய தயவுல தான் நடக்குது. அதனால அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சியில இருக்கிறாங்க. உங்களை மாதிரி ஆளுகளுக்கு அது பொறாமையா இருக்கு. அதுவும் நீங்க சங்கிகளுடைய பின்னணியில இயங்குறீங்க. ஆமா, அப்போ நீங்க ஒத்துக்கிடுறீங்க நீங்க சங்கிதான். நீ எவ்வளவு சங்கின்ற? நீ 30% சங்கின்ற? இல்ல, அவங்க சொல்றாங்கல்ல நான் 90% சங்கிடா. இப்ப என்னடா மயிறு? நான் திங்கிறத நான் முடிவு பண்ணுவேன்டா. நீ யாருடா? நீ யாரு? சங்கினா கொடு, காசு தரேன்றீங்களா? இன்னும் தரல, வாங்கி கொடு, வாங்கிக்கிறேன். நான் ஒன்றும் ஐயோ சங்கிகள் காசு கொடுத்தா நான் வாங்க மாட்டேங்க. அதில் பன்னு வாங்கினோம்னா அது வடையா மாறிடுங்களா? ஆமாம், இப்போ பன்னுன்னு சொன்னோடனே டீ பண்ணு கொடுத்து எங்களை வந்து அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க அப்படின்னு பேசியிருக்காரு. யாரா? அதான் டீ பண்ணு யார் கொடுப்பாங்க? அந்த மாதிரி இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு இப்போ டீ கடைக்கு போகிறோம், சாப்பிட்றோம், டீ சாப்பிட்றோம், ஒரு பன் வாங்கி சாப்பிட்றோம், திடீர்னு ஏதாவது ஒன்று நிற்கும், டக்குன்னு ஒரு பாதியை புட்டு அடி போடும். அந்த மாதிரியா நாய்க்கு பண்ணு போடுற மாதிரி எங்களை போட்டு அனுப்பிச்சிடாதீங்க அப்படி சொல்கிறாரு. நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, நடைமுறையில் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம டீ கடைக்கு போகிறோம், டீ சாப்பிட்றோம், ஒரு பன்னு வாங்குகிறோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த பன்னு டீயை நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்ம சாப்பிட்டு இருந்தோம் தானே. ஒரு பண்ணு ஒரு நாய் வந்து நிற்கிது, டக்குன்னு ஒன்று போடுறோம். பிச்சை அதில் சாப்பிட்டதில்ல, பிச்சை எடுத்து போடுறோம். ஆமாம், அந்த மாதிரி போட்டுறாதீங்க. பெரும்பங்கை போட மாட்டோம், ஒரு பீஸ் போடுவோம். ரொம்ப ஒரு கெஞ்சலாக இருக்கும், அடிமட்ட கெஞ்சல் இது. இப்போ நீங்கள் என்ன தான் திட்டம் வச்சுருக்கீங்க? இப்போ அவரு திராவிட இயக்க பின்னணியிலேருந்து திராவிடத்திற்காக எத்தனை உயிர்களை வேண்டுமானாலும் பழி கொடுப்போங்கிற ரேஞ்சுக்கு அவர் இறங்குறாரு. நீங்கள் அந்த திராவிடத்துக்கு எதிரான சித்தாந்த இல்லை, ஒரு பறையனாக இருந்து இன்னொரு சமூகத்தை காப்பதற்கு எத்தனை பலி கொடுப்பேன்னு சொல்கிறவன் நிச்சயமாக பறையராக இருக்க வாய்ப்பே இல்லை. நீங்கள் அதில் சந்தேகப்படுறீங்க? அவர் இப்போ அந்த சமூகத்தை சார்ந்தவராக இருக்க மாட்டார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக அவரோட செய்கையெல்லாம் பார்க்குற போது திராவிடம், தெலுங்கு, இப்போ திராவிடம்னு யார் பேசுகிறா? நம்ம இன்னத்துக்கு தெலுங்கு நம்மனா எதிரா? ஒன்றும் இல்லை, அவங்களும் தெலுங்குல நல்லா வரலாங்கிறாங்கல்ல. ஆனால் திராவிடத்தை பேசுவர் எல்லாமே தெலுங்குனாங்கிறான். அதுதான் பிரச்சனை. அப்போ நீ அவங்க கூட போய் நின்று நான் அண்ணாச்சி உங்களை பாதுகாப்பு. இவர் அயோத்தியாசர் வந்து திராவிடத்தை முன்னெடுத்தவர் தானே, அதுல இருந்து தானே வருது. அதுக்கப்புறம் அவர் மாறவே இல்லையா? அவர் மாறி இருக்காரு. அப்புறம் இன்னைக்கு இது வசதியா இருக்கு திராவிட அரசியல். எதுக்கு? வயிறு வளர்க்குறதுக்கா? திராவிடத்துக்கு பாதுகாப்பா இருக்கு, இருக்கிற பிரமொழியினர் ஆள்றதுக்கு பாதுகாப்பா இருக்கு. அவரு திராவிடத்தின் பக்கத்துல நிற்காரு, அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நீங்க இப்போ தமிழ் தேசிய அதுக்கு நேர் எதிரான தமிழ் தேசிய அரசியல் பின்னணியில இயங்குறீங்க. இப்போ நீங்க அதை எப்படி கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க? உங்க பின்னாடி வந்து ஒரு பெரும் சமூகம் தரணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுக்கு பெரிய அளவுல ஆதரவு நிலை வருதா? நிச்சயமா வந்து மாற்றி தான் சார் ஆகும். மாற்றம் நடந்து தான் தீரும். ஏன்னா அது இல்லாமல் நீங்க வேற சீமான் அவர்களுடைய பின்னணியில அங்க சுத்துறீங்க. திருமாவளவனை இது பண்றதுக்கு எதிர்கொள்றதுக்கு உங்களை அவர் பயன்படுத்துறாரா சீமான்? ஏன் சீமானுக்கு வர ஆளே கிடையாது. சீமானுக்கு அதான் வேலையா? இல்லை, நீங்க அவருடைய மேடையில தானே பேசுறீங்க. சீமான்லாம் திருமாவளவன் ஒரு ஆளாவே பார்க்கல. இப்போ கூட சொன்னார் பார்த்தீங்களா, என்ன அண்ணா அறிவாலயத்தில் கக்கூஸ் கழுவி இருக்கலாம் எதோ சொன்னார். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு ஆளாவே பார்க்கல. நீங்களாம் அவரு அப்படி சொல்லாதீங்க. நீங்கள் அவர் மதிக்கிறத சரி, அண்ணன் வந்தால் வந்து நான் வந்து அண்ணன் கூட்டணிக்கு தலைமை ஏற்கட்டும், நான் சரி அண்ணனை கொள்ற தம்பி எத்தனை பேர் சொல்கிறார். அவர் அண்ணனை கொள்ற தம்பி எத்தனை பேர் இருக்கிறான், தம்பியை கொள்ற அண்ணன் எத்தனை பேர் இருக்கிறான். அண்ணன்னு சொல்லிட்டு டக்குனத்துக்கு நெஞ்சில் குத்துறவங்களாங்கிறான்ல, பின்னாடி குத்துறவங்களாங்கிறான்ல, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதாவது அது வந்து சீமான் அவர்களின் பெருந்தன்மை காட்டுது, அவ்வளோதான். இப்போ அவருக்கு தெரியாதா? ஃபஸ்ட்டு நம்ம திமுகவை வந்து அடிக்கிறோன்னா இந்த மாதிரி ஆளுங்களை அடித்து வரட்டோன்னு தெரியுமா தெரியாதா? அப்போ எப்படி அவர் அண்ணன் பாரு. இப்போ நான் கூட சொன்னேன்,
நம்ம அண்ணனை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வருவாருண்ணே, ம். வரமாட்டாருன்னு தெரியும். ம். இருந்தாலும் அது சீமான் அவர்களின் நாகரிகத்தை காட்டுது. அதை வச்சு சீமான் திருமாவளவனை மதிக்கிறாருன்னா, சீமான் திருமாவளவன் பேசுகிறதையும் சீமான் மதிக்கிறாருன்னு சொல்லிட்டு போங்க. அப்போ சீமானுக்கும் திருமாவளவனுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு கூட சொல்லிட்டு போங்க. அது எப்படி? நேர் எதிரான கொள்கையை சொல்கிறேன். வந்து தமிழர்கள் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தணும்னு சீமான் சொல்கிறாரு. எப்பா திராவிடம் தான் நம்ம அடையாளம்னு சொல்கிறாரு. ரெண்டும் ஒன்றுன்னு சொல்லுங்கள், ரெண்டு பேரும் ஒன்றுன்னு சொல்லிடுவோம். அதனால் அவர் ஒரு நாகரிகமாக அப்படி பேசுகிறார். இப்போ வந்து முதல்ல சீமானை சீனிதியார் தனியாக நின்று என்ன பிடுங்க போகிறேன் அப்படின்னு கேட்டது. ஆமாம், இவர் தான் கேட்டார். பிடுங்கிருக்குல்ல ஒரு 36 லட்சம். பெரிய அளவில் வாக்கு வங்கியாக மாறி இருக்குல்ல, சார் எழுச்சி உருவாயிருக்கு. தமிழ் தேசிய அரசியல் தமிழர்கள் மற்றவர்கள், நாம் திராவிடர் இல்லை, நாம் தமிழர்கள் என்ற சிந்தனை ஏற்கனவே 1-2 அப்படி இருந்தது. அது பெருமளவில் இன்றைக்கு சீமான் அவர்களால் தான் இது வளர்ந்துருக்குது. அதை யாரும் மறுக்க முடியாது. நாளைக்கு சீமானே மாற்றி பேசினா கூட சீமான் கேட்குறோம் மாற்றி பேச மாட்டோம். ஏய் அண்ணா ஏதோ ஆகிட்டாரு, நம்ம பேச முடியாது, அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க சார். பொது தளத்தில் அது விரிவாக பரவிட்டு சார். இதோட அழிக்க முடியாது. ஆனால் இது வந்துவிடக்கூடாதுன்னு ஒரு தெலுங்கர் நினைப்பதில், ஒரு திராவிடர் நினைப்பதில் ஒரு அர்த்தம் இருக்கு. நீ ஏன் நினைக்கிற? அப்போ ஒரு சந்தேகம் இயல்பாக வருதா இல்லையா? அந்த சந்தேகம் தான் எனக்கு வந்துருக்கு. சந்தேகத்தின் அடிப்படையில் தான் நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அவர் மேலே சந்தேகப்படுறீங்க, எல்லாம் எதுவும் உறுதிப்படுத்திருக்கீங்களா? இல்லை, உன்னுடைய செய்கையை அதை ஆனால் நீங்கள் அவர் கூட தானே இருந்தீங்க, எல்லாம் ஒன்று மணி நாள் தானே சுற்றிக்கிட்டு இருந்தீங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? துரோகிகள் வந்து அப்போ தெரியல, அப்போ உங்களுக்கு இந்த சந்தேகம் வரலையா? அப்பவும் இதே திராவிட அரசியல் தானே சார் இல்லை, பேசுவார், இதே ஆதி திராவிடர்ங்கிற பேர் இது அரசியல் தானே பேசினார். தெலுங்கன் கருணாநிதி என்று பேசியவர் தான். ஆமாம் ஆமாம். அப்போ எப்படி பேசி திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, திமுக சேரி நிரந்தர எதிரி, கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராகத்தான் இருக்கும் அப்படின்னு பேசினவர் தான். இல்லாத திராவிடம் தான் தமிழனை வழி நடத்துகிறதுன்னு பேசியிருக்காரு சார். நீங்கள் நம்ம இன்னும் ஒட்டுமொத்தமாக தெலுங்கருக்கெல்லாம் எதிர்ப்பு இல்லை சார். ராஜாராம்னு ஒரு தோழர் என்கவுண்டரில் செத்தார் தெரியுங்களா? ராஜாராம் சரவணன். அந்த ராஜாராம் தெலுங்கு சமூகத்தை சார்ந்தது, தெலுங்கு கோசம். அவரை இந்த பறையர் சமூகம் தூக்கி கொண்டாடியது. ஏன்? இந்த சமூகத்துக்காக பல விஷயங்களே அவர் செய்திருக்கிறார். அதால் இன்னார் தான் இவர் இன்னாலே இவர் செய்த நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிலாம் இங்கே யாருமே சொல்லலை. அவருடைய நடவடிக்கை, அவருடைய செயல் அதை காட்டுது. அப்படிங்கும்போது நீ வந்து அவங்களோடு இருக்கிற, எங்களை பலி கொடுக்குற, அவங்களை காப்பதற்குன்னா அப்போ நீ அவங்க ஆள் தானே. அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். அந்த மாதிரி தோற்றத்தை உருவாக்குறீங்க. நல்லது. இப்போ நீங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியலுக்குள்ளே வர்றீங்க, பிரசாதி பறையர் சாதி பற்றும் பிரசாதி அப்படின்னு ஒரு இதை முன்னெடுக்கிறீங்க. இப்போ ஏற்படுத்தி சாதி பற்றாளர், சாதி வெறியர்னு எடுத்துக்கலாமா? எப்படி வேணாலும் எடுத்துங்க. இப்போ தமிழ் தேசிய அரசியலில் வந்து அப்போ நீங்கள் வந்து சாதியவாதிகள் தான். இல்லை அப்படி சொல்லாதீங்க, என்ன வேணாலும் பதில் சொல்லுங்க. தமிழ் தேசியவாதிகள் மீதான மிகப்பெரிய குற்றச்சாட்டு தமிழ் தேசியவாதிகள் சாதி வெறியர்களா இருக்கு. கடைசியில் சாதியில போய் தான் சாதி வெறியர்கள் எப்படி இன்னொரு சாதியோடு இணையணும்னு சொல்லுவாங்க, நட்பா இருக்கணும்னு சொல்லுவாங்க. எல்லா பயிலும் நம்ம கீழடை இல்லை, எல்லா பயிலும் நம்மளை என்னென்ன பண்ணியிருக்கான், இவங்களை வாழ விடக்கூடாதுன்னு சொன்னது தான் சாதி வெறி. என்னோட வெறியை நான் தீர்த்துக்கிறேன், எனக்கு உண்டான பாதிப்புக்கு உண்டான வெறியை நான் இப்போது தீர்த்துக்கிறேன், அப்படி கூட அதை எடுத்துக்கலாம். முதல்ல சார், தன்னை நேசிக்காத இந்த உலகத்தை நேசிக்க முடியாது. அப்போ முதல்ல இந்த பறையர் சமூகத்தை நீங்கள் நேசிங்க, மற்றவங்களோட நட்பாக இருங்க. இப்போ கன்சிராம் சொல்லுவார், சாதியாய் சேருவோம், சாதிகளாய் சேருவோம், அவ்வளோதான். சாதியாய் சேருவோம்னா முன்னொரு சாதிக்கு எதிராக சேர சொல்கிறோம் இல்லை. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒவ்வொரு சிறு சிறு இனக்குழுவாக சேர்ந்து அது பெரும் இனக்குழு ஒட்டுமொத்தமாக தமிழன் என்ற போர்வையில் தமிழ் என்ற அடையாளத்தோடு நிற்போம். நாம் வந்து எல்லாரும் இங்கே இருங்கப்பா, எங்களை கொஞ்சம் ஆளை விடுங்கப்பா, நாங்கள் உங்கள் ஆட்சியில் இந்த மாதிரியான இன்னல்களுக்கு ஆளாகிருக்கிறோமா, நாங்கள் 20% தமிழகத்தில் இருக்கோம் சார். இப்போ இந்த கான்செப்ட் வர்றதுக்கு முதல் காரணமே, நான் மேலே அளவுக்கு உள்ளே போகிறேன் சார். அவர் வந்து மேடையில் பேசுகிறார், இது மாதிரி விடக்கூடாது போகக்கூடாது. அப்போ தான் சொல்கிறாரு, பாரியர்னு எவனா சொல்லி வந்தால் அந்த செருப்பாலயத்தில் அந்த விரட்டுங்களை, அந்த நாய்களை ஏன் செருப்பாலயம் கல்லால் கூட அடிக்கலாம். அப்போ இவன் போய் அதாவது அதில் ஒரு உள்ளக்கம் இருக்குது சார். இவன் செருப்பு கொண்டு போய் நாய்கிட்ட அடிக்கணும், அந்த நாயை பிடிச்சி இவனை பிடுங்கணும். அப்படி தான் இப்போ ஆகிப்போச்சு. இப்போ என்னை எவனா குறி வச்சு எதனா பேசுகிறான்னு வச்சுங்க, அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் வீடியோலாம் இல்லை, ஒரு வார்த்தை தான். அந்த ஒரு சொல் அவன் உயிர் போகிற வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இந்த நாய் மேலே அவனுக்கு செருப்பத்துன்னு கிட்ட உடனே இந்த நாய்க்கு அடிக்கணும், இவனுக்கு ஒன்றுக்குள்ளே
பறையனுக்குள்ள ஒருத்தன் உங்களை பார்த்து பயப்படுறாரு அவரு. ஒருத்தன் அடிக்க போகிறான். உங்களை பார்த்து அவர் அவர் பயப்படுறாரு. செய்த தவறுகளிலிருந்து அவர் பயப்படுகிறார். வேற ஒரு இயக்கமா ஒண்ணு உருவாயிரும் பறையர் சமூகம். அதான் அவரோட தவறுகள் இன்னொன்று வருது சார். இது எவனாலும் தடுக்க முடியாது சார், யாராலையும் தடுக்க முடியாது. திருமாவளவன்ற ஒரு இயக்கம் சார் 2 பேரை வண்டியில் சுற்றிட்டு போட்டு டூ வீலரில். அப்போ மற்ற தலைவர்கள் திருமாவளவன் வந்திருக்கான் இந்த சமூகத்திலேருந்து, என்னமோ புரட்சி அது இதுன்றான், ஏன் நல்ல பையனாக இருக்கிறாம்மா, அவனை கூப்பிட்டு கொஞ்சம் மைக் கொடுங்கப்பா சார். மூர்த்தி அண்ணெல்லாம் நீ ஏது பல்லாவரத்தில் ஒரு பெரிய மீட்டிங்கில் மூர்த்தி அண்ணன் ஏற்றுனா சென்னையில் திருமாவளவன்ற ஆள் யார்? ஒன்றும் இல்லை. அப்போது அந்த காலத்தில் இருந்த தலைவர்கள் அவ்வொரு ஒரு பரந்த மனப்பான்மையில் இருந்தார்கள். எப்பா எப்படினாலும் நம்ம ஆளுங்க முன்னுக்குன்னா வரணும், நல்லா பேசுகிறாப்புல, ஏதாவது ஒன்று வந்து ஏதாவது ஒன்று நடக்கட்டும்பா அப்படின்னு சொன்னாங்க சார். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்களால் பல பேர் வக்கீலாயிருப்பான், வந்து வார்டனாயிருப்பான், வாத்தியாராயிருப்பான், அரசு வேலைக்கு போயிருப்பான், அங்கே போயிருப்பான், இங்கே போயிருப்பான். இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் இவரால் பொறுக்கியாயிருப்பான், கல்நோட்டு அடிச்சிருப்பான், வேறு எதனா திட்டுத்தனம் பண்ணியிருப்பான். எல்லாரும் அப்படி மாட்டாங்கன்னு சொல்ல, அதில் எப்படி வாத்தியார் ஆகிறாங்களோ அதில் அந்த மாதிரி இந்த மாதிரி ஆகிறதுக்கான ஒரு கிரிமினல் கூட்டம். நீங்கள் அண்மையில் நீங்கள் 19 அப்படி சொல்கிறது வந்து ஒரு எல்லாரையும் சொல்ல சார், எல்லாரையும் சொல்ல அந்த கட்சியில் இருக்கிறவங்க இதை தானே பிற சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவர் அது இயல்பு தானே. இப்போ திருமாவளவன் சொல்கிறேன், நான் ஒருவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிறோம்னா இவன் நான் மட்டும்தான் யார் இருப்பேன், எவனும் கட்சியில் இருக்க மாட்டான்னு யார் சொல்கிறது? அப்போ என்ன அர்த்தம்? யோக்கியம் இல்லை எங்கள் கட்சி. இது நானா சொன்னேன்? நான் சொல்கிறேன், அதாவது கட்சியின் அந்த சட்டத்திட்ட விதிகள் படி நடவடிக்கை எடுத்தால் நீனே இருக்க முடியாது. ஒரு அக்கா சனாதனம் கட்சியில் இருக்கிறது. ஆமாம், மேடையில் மைக்கு பிடுங்கினாங்கல்ல. அப்போ அவரே சொல்கிறார்ல, நான் இதெல்லாம் பார்த்தேன்னா அப்படிதான் முதல் முறையாக வந்துக்கிறான், அப்படி தான் இருப்பான், சகஜமாக்குறது. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இல்லைனா எந்த தலைவர்களாவது வந்து உன் மேலே ஒரு 10 கேஸ் இருக்கணும்,